I welcome you all to Sam's English practice. ஸோ நம்ம சிஸ்டம் என்ன, நம்ம சாம்ஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேர்லேயே நம்ம சிஸ்டம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ், கிளாஸ் அல்ல, ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, ஒன் வேர்டு ஆன்சர் ஆர் ஒன் வேர்டு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கிலீஷ் வரும் அப்படிங்கிற பிரின்சிபிளில் நம்ம கிளாஸஸை நம்ம கவனிக்க போகிறோம். ஓகே, இப்போது கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிஸ்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின்ஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா எல்லா கான்வர்சேஷனும் கொஸ்டின்ஸில் தான் ஆரம்பிக்குது. அப்போ கொஸ்டின்ஸ் ஏற்கனவே ஒரு 60 வகையான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் ஆன்சர், அப்புறம் நெகட்டிவ் ஆன்சர்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது எதிர்மறையான பதில்கள், எதிர்மறையான கேள்விகள், இதெல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. அதாவது வில் சே டுகெதர், கூட சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம். அதுதான் ப்ராக்டிஸு. டிஜினாங்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்டென்சஸை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே, வில் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போது 3 வேர்டு, ஆம், இஸ், ஆர், இந்த 3 வேர்டை எடுத்துக்கிறோம். இது சப்போர்ட்டிங் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெர்புலாம் என்ன, வேலை, அவ்வளோதான். வெர்புலாம் என்னமோன்னு நினச்சிக்காது. வெர்புலாம் வேலை, அவ்வளோதான். நடக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, இதெல்லாம் வெர்ப்ஸு. இதில் இந்த ஆம், ஈஸ், ஆருங்கிறது சப்போர்ட்டிங் வெர்ப்ஸ். அதாவது மெயின் வெர்புக்கு தம்பி. மெயின் வெர்ப் இருக்குல்ல, இப்போ ஐ எம் கோயிங் அப்படின்னா கோயிங்கிறது வெர்ப், அந்த போகிற வேலையை நம்ம செய்யணும். ஆம்ங்கிறது சப்போர்ட்டிங். அந்த கோயிங்கிற வேர்டை ஆம்ங்கிறது சப்போர்ட் பண்ணுது. சரி, அது எதுக்கு அந்த ஆம் சப்போர்ட்டிங் வெர்ப் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எந்த டைமில் நம்ம போகிறோங்கிறத அது சொல்லும். இப்போ ஆம் கோயிங் அப்படின்னா போயிட்டுருக்குறேன் அப்படின்னு. அப்புறம் சில டைமில் என்னதுன்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அந்த ஆம்ங்கிறது ஒரு இன்டெஃபினிட் டைமையும் குறிக்குது. ஐ எம் கோயிங் பொள்ளாச்சி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம் எந்த டேட்டுங்கிறதெல்லாம் சொல்லலை, அதுக்கும் அது யூஸ் ஆகுது. இதுதான் அந்த சப்போர்ட்டிங் வெர்ப்ங்கிறது. இது நிறைய இருக்குது. இப்போ இந்த 3 வேர்டை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அவங்க சொல்லுவாங்க, Am I playing with you? Am I not playing with you? இப்போது ஃபஸ்ட்டில் ஒரு கொஸ்டின், ஆம்ங்கிற வேர்டை சப்போர்ட்டிங் வேர்பை வச்சு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும். நான் உங்களுடன் விளையாடுகிறேனா. எதிர்மறையானது, நான் உங்களுடன் விளையாடவில்லையா. இது அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஆம் ஐ பிளேயிங் வித் யூ. இது நான் உங்களுடன் விளையாடுகிறேனா. ஆம் ஐ நாட் பிளேயிங் வித் யூ, நான் உங்களுடன் விளையாடவில்லையா. திஸ் இஸ் த கொஸ்டின். தமிழில் சொல்லிட்டோம், இங்கிலீஷில் சொல்லிட்டோம். அப்போது இதே மாதிரி சென்டென்சஸ் ஒரு 10 தடவை நீங்கள் 10 டிஃப்ரெண்ட்டு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் அப்படி பழகிக்கலாம். அதாவது இது மாதிரி வர சென்டென்சஸ்க்கு இப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? Am I playing with you? Am I not playing with you? ஓகே, சேம் கொஸ்டினை அவங்களும் சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க சொல்லும்போது நீங்கள் எப்போதுமே கூட சேர்ந்து சொல்லுங்கள். அது ப்ராக்டிஸ். அப்போ தான் உங்களுக்கு ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஆம்ங்கிறத இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணுறோம்.
முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சாதாரண வாக்கியமாக யூஸ் பண்ணோம், ஐ எம் கோயிங் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கொஸ்டினாக யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம சிஸ்டத்தில் கொஸ்டின்ஸ் முதல்ல வருதுன்னா, கொஸ்டின்ஸில் தான் படிச்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கேள்வி கேட்குறதுல தான் படிச்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு அதில் தான் கஷ்டம். புதுசாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது தான் கஷ்டம். ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே. ரெண்டாவது, எந்த கான்வர்சேஷன், எந்த ஒரு சம்பாஷணையும் கொஸ்டின்ஸில் தான் ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. 2 பேர் பேசும்போது முதல்ல யாராவது ஒருத்தர் ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, அதுக்கு ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஸோ எந்த ஒரு சம்பாஷணையும் கொஸ்டின்ஸில் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் வை we are starting the lesson with the questions. ஓகே. சரி, அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துடலாமா? ஆமாம், நீங்கள் எங்கள் கூட விளையாடுறீங்க. இல்லை, நீங்கள் எங்கள் கூட விளையாடலை, நீங்கள் டீமில் இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆன்சர்ஸ். எஸ், யூ ஆர் பிளேயிங் வித் அஸ். ஆமாம், நீங்கள் எங்கள் கூட விளையாடுறீங்க. நோ, யூ ஆர் நாட் பிளேயிங் வித் அஸ். இல்லை, நீங்கள் எங்கள் கூட விளையாடுறீங்க. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. Okay, we'll pass on to the next point in the same way. Okay. Have you visited Malappuzha? Haven't you visited the Malappuzha Dam? இப்போ இன்னொரு கொஸ்டினை நம்ம படிச்சுக்குவோம். ஓகே. ஹாவ் வந்து ஜென்ரலாக ஐ ஹாவ் அ புக், நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு அதுக்கு தான் அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஹாவ் வந்து கொஸ்டினாக மாறுது, கேள்வியாக மாறுது. அதை தான் நம்ம காம்பியர் டிஜினா சொல்லியிருக்காங்க. ஹாவ் யூ ஆல் விசிட்டட் மழம்புழா, ஹாவன்ட் யூ ஆல் விசிட்டட் மழம்புழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஃபார் த லேர்னர்ஸ், ஃபார் த நியூ லேர்னர்ஸ், ஓகே, அது அவங்களுக்கு தான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் மழம்புழா விசிட் பண்ணியிருக்கீங்களா? அது ஃபஸ்ட் லைன். நீங்கள் மழம்புழா விசிட் பண்ணனது இல்லையா, போனது இல்லையா, அதான் ஹேவன்ட் யூ விசிட்டட் மழம்புழா. அப்போ இந்த ஹேவ்ங்கிற வேர்டை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி கொஸ்டின் வர்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஹாவ் யூ ஹேட் யுவர் ஃபுட், நீ சாப்பிட்டியா? ஹாவ் யூ கான் தேர், நீ அங்கே போயிருக்கிறியா? ஹாவ் யூ காட் 5 rupees, உங்கள்கிட்ட 5 ரூபாய் இருக்கா? அப்போ இதுக்கெல்லாம் அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி நம்ம வாட் வி ஃபாலோ இஸ் தி ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி இந்த ஹாவ்ன்ட்டை யூஸ் பண்ணி 10 சென்டென்சஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதுக்கு எதுக்கு வேணாலும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது the same thing will be screened again. You say together, நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். ஓகே. Have you visited Malappuzha? Haven't you visited the Malappuzha Dam? ஓகே, இது நீங்கள் சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகே. இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பீக்கிங் பார்ட்னர் ஒருத்தனை ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே. இப்போ தான் மொபைல் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. முந்தி மாதிரி கிடையாது. எவ்வளோ அன்லிமிட்டட் டாக் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. யூ ஹாவ் அ ஸ்பீக்கிங் பார்ட்னர் ஃபார் திஸ், தென் யூ கேன் லேர்ன் வெரி ஈஸிலி. Okay, then we will meet again in the next episode. Okay, this is the first episode and we'll meet in the next episode. Until then, it is bye from Sukumaran. Bye.